இந்த வருஷம் தீபாவளி 2 பேரோடது அப்டேட் எதுவுமே இல்லை. அது இன்னும் அவங்க ஃபைனலே பண்ணலையே. இன்னும் தொடர்ந்து ஏதோ ஒரு சிக்கல் அதுக்குள்ளே இருக்குது. அது என்னன்னு வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை ஜனநாயகன் தீபாவளிக்கு வர மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வர்றதா சொல்கிறாங்க. ஓகே, ஒருவேளை வந்துச்சுன்னா எப்போதுமே வழக்கம் அதுதானே. இது ஒன்று வந்துச்சுன்னா அது இன்னொன்று வரும். டக்குன்னு எப்போ அதை இறக்கி விட்ருங்கன்னு சொன்னால் கூட வாய்ப்பு இருக்குது. கரூர் சம்பவம், அவர் அழுதது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதை வந்து டைலாக்காக வைக்கிறது, அது ஒரு காமெடியாக வைக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எல்லாத்தையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. மீம்ஸ்னு ஒன்று வருது, அந்த மாதிரி படித்து சிரிச்சுட்டு போகிற ஒரு விஷயந்தான். இதையும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ட்விட்டர் ஃபுல்லாக ஜனநாயகன் பிணநாயகன் இந்த ஹேஷ்டாக் ஓடிட்டுருக்கு. படத்தை வந்தால் நாங்கள் பார்க்க மாட்டோம், உங்கள் வீடியோஸ் கீழே கூட பைகாட் ஜனநாயகன்லாம் போட்டுட்ருக்காங்க. படம் நல்லா இருந்ததுன்னா யாரும் இந்த படத்தை தடுக்க முடியாதுங்க. எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதை தாண்டி ஓடும். படம் நல்லா இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, ஆனால் விஜய்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கா சார்? இந்த டைமில் நம்ம ஒரு பஸ்ஸிங் விடுறதுக்கோ போஸ்டர் எதுவுமே ஒரு தயக்கம் இல்லை. இப்போ 40 பேர் இறந்துருக்காங்க, அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறும். இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட நீ இது வரைக்கும் வந்து நேரில் செலுத்தலை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் தேவையா, கொண்டாட்டம் தேவையான்னு கேட்பாங்கல்ல. நெப்போலியனுக்கு விஜய்க்கு என்ன சார் அவ்வளோ பெரிய பிரச்சனை? ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கதவை தட்டிட்டு போகிறதுங்கிறது வந்து மேனஸ், ஒரு மேனஸ். அதை வந்து நெப்போலியன் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. பக்கம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, பட் நீங்கள் ஏன் இன்னும் முடங்கியே இருக்கீங்க? இது ஒன்றும் முடக்கி போட்டுறாதான்னு கேட்குறாங்க. அதாங்க, ஒரு தலைவருக்கு இது அழகில்லை. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். ஒரு தலைவருக்கு இது அழகில்லை. எப்போவுமே நீங்கள் வந்து இதில் இருக்கணும். இவ்வளோ பெரிய துக்கம் நடந்திருக்குன்னு நான் அரை கம்பத்தில் இந்த கொடியை அவங்க பறக்க விடவே இல்லை. ஆனால் கவலையாக இருந்தேன், கண்ணீரோடு இருந்தாங்கிறதெல்லாம் எப்படி இல்லைங்க. நாங்கள் வழக்கமான அரசியல் பண்ண மாட்டோம், நாங்கள் புதுசாக பண்ணுவோன்னு சொல்கிறதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்கணும்? அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கான அடிப்படைங்கிறதே இவங்க மறந்துடுறாங்க. இவரும் வெளியில் வரமாட்டேங்கிறாரு, ஒரு வீடியோவாக வரமாட்டேங்கிறாரு, அறிக்கையாக வரமாட்டேங்கிறாரு. எதுவும் இல்லாமல் எப்படி கட்சி நடத்த முடியும்? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சக வலைப்பேச்சு சாந்தன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஜீவாவோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, டிடின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லரு. அதில் வந்துட்டு கண்டிஷனாக போட்டேனேடா, அவ்வளோ சொன்னேனடா, படித்து சொன்னான்னு ஒரு டைலாக் வருது. இப்போ தான் சேர்த்துருக்காங்களான்னு தெரியல. கரூர் சம்பவம், அவர் அழுதது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதை வந்து டைலாக்காக வைக்கிறது, அது ஒரு காமெடியாக வைக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் எப்படி எடுத்துப்பாருன்றீங்க? இல்லைங்க, அது எல்லாத்தையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. மீம்ஸ்னு ஒன்று வருது, அந்த மீம்ஸ் கலைஞர்களே என்ன சொல்கிறாங்க, எப்படி பத்திரிகைகளில் கார்ட்டூன் வருதோ அந்த மாதிரி படித்து சிரிச்சுட்டு போகிற ஒரு விஷயந்தான். இதையும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அந்த மீம்ஸ் வந்து ரொம்ப எல்லை இல்லாமல் போய் ஒருத்தரை ஹர்ட் பண்ணும்போது தான் அது பிரச்சனைன்னு மாறும். இதெல்லாம் வந்து அப்படி சிரிச்சுட்டு போகிற ஒரு விஷயம் தான், கடந்து போயிடும். அவ்வளோதான், அது அதோட கடந்து போயிடணும். வாய்ப்பு. ஓகே சார். எப்போவுமே தீபாவளி அப்படின்னா கண்டிப்பாக அஜித் படத்துக்கு ஒரு டைட்டிலோ ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ வரும், விஜய் படத்துக்கு ஒரு டைட்டிலோ ஃபர்ஸ்ட் லுக்கோ வரும். பட் இந்த வருஷம் தீபாவளி 2 பேரோடது அப்டேட் எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் இவருக்கு ஜனநாயகன் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்குறோம், பட் இந்த பக்கம் ஏன் எதுவுமே வரல அஜித் சார்ட்டு? இல்லை, அது இன்னும் அவங்க ஃபைனலே பண்ணலையே. இன்னும் தொடர்ந்து ஏதோ ஒரு சிக்கல் அதுக்குள்ளே இருக்குது. அது என்னன்னு வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ இவர் ராகுல் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார், வெளிநாட்டில் போய் அஜித்தை பார்த்துட்டு வந்திருக்கிறார். ராகுலும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் போயிருக்காங்க. அங்கே என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அஜித் என்ன டிமாண்ட் வைக்கிறாரு, இவங்க என்ன அவர்கிட்ட கேட்குறாங்க, மையமாக ஒரு புள்ளியில் வந்து எதுவாக நிற்கிறாங்க, எதுவுமே புரியல. பட் இதுதான் குழுங்கிற அளவுக்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க. ராகுல் இருக்கார், ஆதிக் ரவிச்சந்தர் இருக்கார், அஜித் இருக்கார். இந்த குழு இதுதான் முடிவு பண்ணிட்டாங்க. அதை தாண்டி உள்ளே ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று ஓடிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இம்மீடியட்டாக அறிவிக்க முடியாமல் இருக்காங்க. இப்போது ஒருவேளை ஜனநாயகன் தீபாவளிக்கு வர மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வர்றதா சொல்கிறாங்க. ஓகே, ஒருவேளை வந்துச்சுன்னா எப்போதுமே வழக்கம் அதுதானே. இது ஒன்று வந்துச்சுன்னா அஜித்லேருந்து இன்னொன்று வரும். டக்குன்னு எப்போ அதை இறக்கி விட்ருங்கன்னு சொன்னால் கூட வாய்ப்பு இருக்குது. தெரியல, பார்ப்போம். இன்னொரு 2 நாள் தானே வைக்கணும். ட்விட்டர் ஃபுல்லாக ஜனநாயகன் பிணநாயகன் இந்த ஹேஷ்டாக் ஓடிட்டுருக்கு. படத்தை வந்தால் நாங்கள் பார்க்க மாட்டோம், உங்கள் வீடியோஸ் கீழே கூட பைகாட் ஜனநாயகன்லாம் போட்டுட்ருக்காங்க. இதனால் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் ஜனநாயகனுக்கு. இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. இது என்ன வந்து இந்த சிவகாமியின் சபதமாக நான் படமே பார்க்க மாட்டேன் சத்தியம் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து கீழே வந்து கமெண்ட் போடுறவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ போடுறாங்க. நாளைக்கு படமாக வந்தால் முதல்ல போய் அவன் தான் நிற்பான் பார்க்குறதுக்கு.
ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விளைவுலாம் ஏற்படுத்தாது. படம் நல்லா இருந்ததுன்னா யாரும் இந்த படத்தை தடுக்க முடியாதுங்க. எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதை தாண்டி ஓடும். படம் நல்லா இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை டேபிள் ப்ராஃபிட்லாம் வந்துருச்சா சார் ஆக்சுவலி ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும்? வந்துருச்சே. இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் 100 கோடி ரூபா 110 சொன்னாங்க. இப்போ 100 கோடி ரூபா ஃபைனல் ஆயிடுச்சு. ராகுல் தான் வாங்கியிருக்கிறாரு. ரோமியோ பிக்சர்ஸ். ஆமாம். மற்ற டெரிட்டரி எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஓடிடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி இந்த வருடத்திற்கான இது முடிஞ்சு போச்சு. இப்போ ஜனவரிக்கான ஓடிடி ஓப்பன் பண்ணும்போது கட்டாயமாக வாங்க போகிறாங்க. அதனால் எல்லா ஏரியாவுமே பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அப்ராட் இதெல்லாம் விற்றுட்டாங்க, எஃப்எம்எஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஓடிடி எந்த பிரச்சனையுமே இல்லை. தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும்தான் கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சு, அதுதான் ஃபைனல் ஆயிடுச்சு. ஆனால் விஜய்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கா சார் இந்த டைமில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறதுக்கோ போஸ்டர் எதுவுமே ஒரு தயக்கம் இல்லை? இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க, அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறும். இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட நீ இது வரைக்கும் வந்து நேரில் செலுத்தலை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் தேவையா, கொண்டாட்டம் தேவையான்னு கேட்பாங்கல்ல. அப்போது பதில் சொல்லி தானே ஆகணும். ஓகே, அந்த தயக்கம் இருக்கும். ஆனால் பட நிறுவனம் பணத்தை போட்டவங்க சும்மா இருப்பாங்களா? சார் எங்களுக்கு இப்போலேருந்து டியூன் பண்ணால் தான் அப்போ ஜனவரியில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது சரியாக இருக்கும், எதற்காகவும் எதையும் நிறுத்த முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல. நெப்போலியனுக்கு விஜய்க்கு என்ன சார் அவ்வளோ பெரிய பிரச்சனை? ஏன்னா ஒரு பிரச்சனை அவர் சொல்லியிருக்காரு, அதை தாண்டி இப்போ திரும்பவும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பெரிய பெரிய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் என்னங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் வலைப்பேச்சில். நான் ஒரு கதை சொல்லட்டுமான்னு ஒரு டாப்பிக்கில் அதை பேசியிருக்கேன். அப்போ பல பேர் நம்பலை. அப்போ என்னென்னா இருக்காதுன்றது. ஆமாம் ஆமாம் ஆமாம், யாருமே நம்பலை. பல பேர் வந்து மாற்று கருத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெப்போலியனே ஓப்பன் பண்ண பிறகு தான் அன்றே சொன்னது வலைப்பேச்சின்னு போட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அவருக்கு வந்து அந்த கோபம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கிறது தானே. நாம் வந்து ஒரு பெரிய நடிகர், நம்மளை வந்து இப்படி கேரவான் வாசலில் நிறுத்திட்டாரு. அதாவது நிறுத்தினது ஒரு பையன், நியாயமாக அவர் எனக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கணும், ஆனால் அந்த பையனுக்கு ஆதரவாக பேசிட்டாருங்கிறது தான் நெப்போலியனுடைய கோபம். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட இப்போ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கதவை தட்டிட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு மேனஸ். அதை வந்து நெப்போலியன் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து அவரும் மறந்துடுறது நல்லது தான். ஏன்னா இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இதற்கப்புறமும் அதை பற்றி அவர் பேச வேண்டியது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 பேர் பக்கமும் தவறு இருக்குது. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஏதோ ஒரு உரிமையில் வந்துட்டார், நாம் வந்து அவர் மீது கோபப்படுவது சரியில்லைன்னு விஜய் நினச்சிருக்கணும், ஆனால் நினைக்கல. இவரும் வந்து நாம் அதிகாரத்தை வந்து தப்பாக பயன்படுத்துகிறோம், நாம் சீனியருங்கிறத நம்மளே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு போய் கதவை தட்டக்கூடாது அல்லது கதவை நேரடியாக போய் திறக்கக்கூடாதுன்னு இவருக்கும் புரியணும். இது 2 பக்கமே தவறு இருக்குது. ஆனால் இவ்வளவு வருஷம் கழித்தும் இதை பற்றி பேசுவதுங்கிறது சரியா இல்லை, யதார்த்தமாக இருக்காது. ஆனால் திரைத்துறை எல்லாமே இப்போ விஜயை விட்டு கொஞ்சம் விலகி தானே சார் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அண்ணான்னு சொன்னாங்க, தளபதின்னு சொன்னாங்க, கைத்தட்டல் வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் இப்போ எல்லாருமே விலகி இருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்கல. இப்போ ஆளுங்கட்சி ஒரு மோசமாங்கிறத விட இவ்வளவு ஆக்ரோஷமாக எதிர்ப்பாருன்னு இவங்களாம் நினைக்கல. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நம்மளாம் அவர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் ஆளுங்கட்சியை குறிப்பாக சிஎம்ஐ அவர் பேசும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் வருது. எப்போவுமே நடிகர் நடிகைகள் அல்லது இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, நாளைக்கு வேற ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது வந்து காலகாலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். 1-2 பேர் தான் நான் திமுகன்னா கடைசி வரைக்கும் திமுக, நான் அண்ணா திமுகனா கடைசி வரைக்கும் அண்ணா திமுக. இப்போ ஆர்வி குமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா காலத்துலேருந்து அவர் ஏடிஎம்கே டைரக்டராக இருக்கார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ஏடிஎம்கேவுக்கு ஆதரவாக இருந்தார். திமுக வந்த பிறகு அமைதியாக இருக்கார். அதே மாதிரி திமுகவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எந்த கட்சி வந்தாலும் திமுகவோட இருப்பாங்க. ஆனால் இந்த பொதுவான நடிகர் நடிகைகள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர் இவங்க என்னென்னா ஆட்சிக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கூட்டம் வந்து விஜய் என்ன பேசினாலும் இப்போ அமைதியாக தானே இருக்கும். விஜய் பார்த்து பயப்பட தானே செய்வாங்க. அவர் ரொம்ப டேரிங்காக முதலமைச்சரை பேசுகிறாருப்பா, எதிர்க்கிறாரு, நம்ம வந்து இப்போ ஆதரவு தெரிவித்தோம்னா நமக்கு சிக்கல் வரும்னு அமைதியாக இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் நடந்துட்டு. ஓகே, இப்போ நிறைவாக விஜய் எப்போ திரும்ப வருவார் அப்படிங்கிறது இப்போது நிறைய அவங்களுடைய ஃபேன்ஸ் பேஜ்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கண்ணா வெளியே வாங்க, ஃபஸ்ட்டு பண்ணுங்க. இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, பட் நீங்கள் ஏன் இன்னும் முடங்கியே இருக்கீங்க, இது இன்னும் முடக்கி போட்டுறாதான்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாங்க, ஒரு தலைவருக்கு இது அழகில்லை. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். ஒரு தலைவருக்கு இது அழகில்லை.
எப்போவுமே நீங்கள் வந்து இதில் இருக்கணும், நடைமுறை அரசியலில் இருக்கணும். இன்றைக்கி ஒன்று நடக்குது, நான் 15 நாள் கழித்து அதுக்கு பதில் சொல்லுவேங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பாருங்கள், இவ்வளோ பெரிய துக்கம் நடந்திருக்குன்னு நான் அரை கம்பத்தில் இந்த கொடியை அவங்க பறக்க விடவே இல்லை. ஆனால் கவலையாக இருந்தேன், கண்ணீரோடு இருந்தேங்கிறதெல்லாம் எப்படி இல்லைங்க, நாங்கள் வழக்கமான அரசியல் பண்ண மாட்டோம், நாங்கள் புதுசாக பண்ணுவோன்னு சொல்கிறதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தலையா அவங்க? இல்லையா? இப்போ அதே கரூரில் நீங்கள் நடத்த வேண்டாம், சென்னையில் ஒரு ஹாலை புக் பண்ணி ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துறதுக்கு என்ன? அங்கே இருக்கிற 41 பேரோட இறந்தவர்களுடைய படங்களை வச்சு ஒரு மலர்களை தூவி ஒரு இரங்கல் கூட்டம் சென்னையில் நடத்தலாமே. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கான அடிப்படைங்கிறதே இவங்க மறந்துடுறாங்க. இவரும் வெளியில் வரமாட்டேங்கிறாரு, ஒரு வீடியோவாக வரமாட்டேங்கிறாரு, அறிக்கையாக வரமாட்டேங்கிறாரு. எதுவும் இல்லாமல் எப்படி கட்சி நடத்த முடியும்? கண்மூடித்தனமாக அவரை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அதில் அந்த கூட்டம் நம்மளை காப்பாற்றிருமான்னா காப்பாற்றாது. இல்லை, அதனுடைய இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் சொல்கிறேனே. அப்போ இதை விஜய் உணரணும்ல, ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன அவர் நோக்கத்தில் என்ன இருக்குது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி.